தான் இருந்தான் கண்ணே. அவனை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆபீசர் ஆக்கணும்னு கனவு கண்டேன். அல்பாயுஸ்ல என்ன விட்டு பூட்டாம்பா. அவன் மட்டும் உசுரோட இருந்திருந்தா இந்நேரம் ஒன்ன மாதிரியே இருந்திருப்பான். அதனாலதான் கண்ணு இந்த கிழவிக்கு உன் மேல பாசம். சாப்பிடு கண்ணு, சாப்பிடு, சாப்பிடுப்பா. ஆண்ணு சாப்பிடு. வரது இப்படியே இருந்தா எப்படா? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கடா. நீ எத்தனை பொண்ணை பாத்துட்ட? போடா, எனக்கு ஒரு பொண்ணையும் பிடிக்க மாட்டேங்குது. ஏண்டா, அக்கௌண்ட் சக்கரவர்த்தியோட அண்ணன் பொண்ணு ஹைதராபாத்ல வந்திருந்தாள். அவளை உனக்கு கட்டி கொடுக்க சொன்னாங்கல்ல, மாட்டேன்ட்ட. அந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல்? பொண்ணாடாவ தண்ணி ஊத்தின நெருப்பு மாதிரி ஒரு கலர். வாயத்துறது சிரிக்காமலே அத்தனை பல்லு தெரியுது. உன்னை பாக்குறாளா என்ன பாக்குறாளான்னு புரிஞ்சுக்க முடியாத பார்வை. அவளை மனுஷன் கட்டுவானா? சரி, அந்த பொண்ணு வேணாம். வேற எந்த பொண்ணை நினைச்சு வச்சிருக்க? உன் இலக்கணப்படி அழகுன்னா என்ன? அந்த சாமுத்திரிகா லட்சணத்தை கொஞ்சம் விவரிப்பா, கேப்போம். இது பாயிண்ட். இப்ப சொல்றேவா. ஏண்டா வரது, இதே மாதிரி பொண்ணு இருந்தா கல்யாணம் பண்ணிக்குவியா? இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்துல எந்த மூலை முடுக்கல இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். உலகத்துல என்னடா, எங்க கிராமத்துல கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. உண்மையா சொல்றேன்? அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. 6 மாசத்துக்கு முன்னாடி கூட போனா கல்யாணம் ஆகல. டேய், சத்தியமா சொல்றேன்டா, இதே மாதிரி பொண்ணு எங்க கிராமத்துல இருக்கு. சொன்ன மாதிரியே தட்டி எடுத்துட்டேன் பாத்தியா ராணிய? ஆமா, வீட்டு கட்டு ராணியை தான் தட்டி தட்டி எடுப்ப. உன் சொந்த ராணிய விட்டு வச்சிருக்கிய. என்னடா சொன்ன? அண்ணே, சுந்தரிய சொல்றானே, அது வர்றா பாருங்க சுந்தரி, இளவரசி மாதிரி. சுந்தரி, கோயிலுக்கா போயிட்டு வர? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டியா? இப்படி ஒரு ஆசை வச்சிருக்கியா? நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேளு. இப்ப வழிய விடு. போடி போ, எவா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு பாத்துறேன். புல்லு சாப்பிட்டியா? உனக்கு தின்னியா? தண்ணி குடிச்சியா? இப்ப எனக்கு பால் கொடு. வாங்க வேலாயுதம் புள்ள, எப்ப வந்தீங்க? நீங்க முதல் காம்பை சுண்டி விட்டீங்களே, அப்பவே வந்துட்டேன். நீங்க காம்பை பிடிக்காமலேயே பால் கறக்கிற வித்த சுத்துப்பட்டு 18 கிராமத்திலயும் அத்துப்படியாச்சே. ஆமா, இந்த வித்தைய நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? எல்லாம் ஒரு நரம்பு வேலைதான். வேலாயுதம் புள்ள, எங்க தாத்தம் பாட்டம் காலத்துல புலிப்பாலையே இப்படிதான் கறப்பாங்களாம். சுண்டி விட்டா? அந்த வகையில ஒரு புலி கொடுத்த பரிசு தான் இந்த புலி நகம். அப்படியா? அப்பா வாமா சுந்தரி, கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? சாமி கும்பிட்டியா? நல்லா வேண்டிக்கிட்டியா? இந்தம்மா, இந்த பாலை எடுத்துட்டு போய் எனக்கும் வேலாயுதம் புள்ளைக்கும் கள்ளி சொட்டு மாதிரி 2 கோளை காப்பி கொண்டா. அட காபி கிடக்கட்டும் பரசவம் பிள்ளை. எத்தனை நாளைக்கு தான் பொண்ணை இப்படி அடப்பம் கட்டி வீட்டுல வச்சிருக்க போறீங்க? காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வச்சா பேரம் பேத்திய கொஞ்சலாம் இல்லையா? இந்த மாரிமுத்து பைய கட்டினா சுந்தரித்தையும் கட்ட வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறேன். பேசாம சுந்தரி அந்த மாரிமுத்து பையலுக்கே கட்டி கொடுத்துட வேண்டியதானே? யோ, பொழுதன்னைக்கு புளிய மரத்தடியில உட்காந்துக்கிட்டு சீட்டு விளையாடிட்டு இருக்க பொறுக்கி பைய, அனாத பைய, அவனுக்கா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்ற நீ? இதோ பாரியா வேலாயுதம் புள்ள, இனிமே இங்க நின்னு என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி ஏதாவது பேசுன வீணா உலப்பட்டே சாவ. ஓடியா, இந்த சுடுக கொஞ்சம் எடுத்து விட்டீங்கன்னா. ஓடியா. அப்பாடா. வேலாயுதம் புள்ள, எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பொண்ணு. ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். அவளை எப்பேற்பட்ட இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறத பத்தி ஒரு பெரிய திட்டமே வச்சிருக்கேன். ஏன்டா ஆபீஸ் லேட்டு? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன். டேய், என்னடா நெத்தியில பிளாஸ்டர்? நேத்து ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போனட்டா, என் பொண்டாட்டி பூரி போட்டுக்கிட்டு இருந்தா. மல்லிகைப்பூ எங்கயான்னா கிடைக்கலடி. என்ன பூரி கட்டை திருப்பிடா, மண்டை கிழிச்சிருச்சு. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு சண்டை தீராதே. டேய், வரதராஜன் எங்கடா சீட்ல காணா? அவன் இன்னும் வரல. என்னடா உளர்ற? அவன் என்ன அம்பத்தூர்ல இருந்தோ பாடியில இருந்தா வர்றான்? ஆபீஸ்ல தானே தங்கியிருக்கான். இவ்வளவு நேரமா போச்சே. இருடா, நான் போய் பார்த்துட்டு வர்றேன்.
டேய் வரது, மணி 12க்கு மேல ஆகுது, தலையை போத்திட்டு தூங்கிட்டு இருக்க. டேய் ஐயோ, உடம்பு நெருப்பா கொதிக்குதே. ஏ தியாகு, ராமு, லலிதா, எல்லாரும் வாங்க, வரதுக்கு உடம்பு சரியில்லை, வாங்க. என்னப்பா என்ன வரதுக்கு உடம்பு நெருப்பா கொதிக்குது. வரதராஜனுக்கு என்ன என்னன்னு தெரியல. வரதுக்கு என்னடாச்சு என்னடாச்சு என்னப்பா இப்படி கொதிக்குது? வருது. பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறியா? தூக்குங்க, ஆஸ்பத்திரி கூட்டு போலாம். தூக்கு. என்ன இது? என்ன மேனேஜரு, இன்னத்துக்கு இம்மாம் பெரிய அட்டையை கட்டிக்கின்னு தூங்குது? அதான் கழுதையோ குதிரையோ குட்டையோ நட்டையோ காலா காலத்துல ஒரு கட்டையை கட்டி போட்டுன்றது. இல்லாட்டி இந்த மாதிரி தான் ஒரு அட்டையை கட்டி பெண்ணாத்தின்னு கிடக்கணும். அப்படி அவசரப்பட்டு ஒரு கட்டையை கட்டிக்கிட்டனாலதான் தினமும் பூரி கட்டையில அடி வாங்குறேன். அப்பா வலிக்குது. டா, உன் சோக கதையை யாரு கேட்டா? கம்முனு கடை. ஏன்பா மூர்த்தி, வரதுதான் உன் தோஸ்தாச்சே. யார் இந்த பொண்ணு? பொண்ணாத்தா, வரது நேத்து என் வீட்டுக்கு வந்தான். ஆ, தனக்கு வரப்போற மனைவி எப்படி எல்லாம் இருக்கணும்னு என்கிட்ட சொன்னான். இதுதான் நடந்தது. அவன் மனசுல இருக்க பொண்ணை பத்தி என்கிட்ட சொல்ல போய் அத நான் வரைய போய் இப்படி ஒரு உருவம் வந்துச்சு. இதே மாதிரி பொண்ணு எங்க கிராமத்துல இருக்கான்னு சொன்னேன். அவ்வளவுதான். அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். ஆஹா, இதான் சமாச்சாரமா? அதான் தம்பியா பிள்ளைக்கு சொரம். இது சாதாரண சொரம் இல்லையா, காதல் சொரம். சும்மா சொல்லப்படாது. பொண்ணு சக்கராகுது. இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுனால தான் எனக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகல. ஏன்பா மூர்த்தி, பொண்ணுதான் உன் கிராமத்து பொண்ணுன்றிய, அப்பால என்ன வரதராசன் இட்டுக்குன்னு போய் பொண்ணை பார்த்து கண்ணாலத்தை முடிக்க வேண்டியதானே? அதை விட என்ன வெட்டி முடிக்கிறீங்க? கரெக்ட் பொண்ணாத்தா. வரதராஜன் பொண்ணை பாக்கணும்னா நான் தான் கூட போகணும். சரி. எனக்கு லீவு கிடையாது. மேனேஜரும் முசுடு. நான் என்ன பண்றது? இப்ப என்ன உனக்கு லீவு தானே வேணும்? கம்முனு கடை. 6-10 முசுடுன்ற நீ. ஐயா மேனேஜர் தங்கப்பா. என்ன மேனேஜர், நம்ம வரது கண்ணால முக்கியமா, ஆபீஸ் முக்கியமா? சத்தியமா வரதராஜ கல்யாணம் தான் முக்கியம். ஆ. லீவ் சாங்ஷன் வித் டபுள் பே. ஐயே. வாடா, வைக்கப்படாம வா. வா. இரு. ஐயா, யாரு? அவதான் அவதான். நான் தான் கருமாத்தூர் சிவங்காலமாய மூர்த்தி, பட்டணத்துல இருந்து வந்திருக்கேன். அப்பா இல்லையா? கொய்யா தோப்புக்கு போயிருக்காரு. வரதராஜா, நீ இங்கே இரு. கொய்யா தோப்புக்கு போய் பரமசிவம் பிள்ளைய கூட்டி வந்துடுறேன். என்ன தனியா விட்டுட்டு போறேன்? ஜாட மாடைய பொண்ணை பாத்துக்கிட்டு இரு. அப்படிங்கிற ஆமாங்கிறேன். வணக்கம். அடடே வணக்கம். தம்பி எப்ப பட்டணத்துல இருந்து வந்தாப்ல? இப்பதான் வந்துகிட்டே இருக்கோம். என்ன விஷயம்? பரமசிவம் பொண்ண என் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு கேட்கலான்னு வந்திருக்கேன். அப்படியா? இது பரமசிவம் பிள்ளைக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா கொய்யா தோப்புல இருக்க அவர் காதலே விழுந்துரும். பையன் எங்கேயே இருக்கட்டும், நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். இருட்டு. ஐயோ, தம்பி, நீதான் பரமசிவம் பிள்ளை பொண்ணு பார்க்க வந்த பையனா? ஆமா. கணக்கில போடு. எந்திரி. எதுக்கு? அட எந்திரியா. நட. எங்க? இப்படி நடையா. வாயா. கையை நீட்டு. இந்த கையை நீட்டு. எல்லாம் நல்லா இருக்கு. இப்ப என்ன பண்ணீங்க? இல்ல, பரமசிவம் பிள்ளை பொண்ணை பார்க்க வந்தியே, நீ நல்லா ஒசரமா இருக்கியா, நொண்டாம நடக்கிறியா, ஒவ்வொரு கையிலயும் 5 விரல் இருக்கான்னு சரி பார்த்தேன். எல்லாம் சரியா இருக்கு. இத போய் நான் ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னங்க, இப்ப நான் இங்க உட்காரலாமா? உட்காரு. ஏனத்த நீ ஏன் ஒரு வில்ல? உனக்கு பட்டணத்துல இருந்து ஒரு வில்லனா? அவன் இந்த வழியா தானடா போகணும். அவன் பஸ்ல போறானா பரலோகத்துக்கு போறானான்னு பாரு. போடுற. ஐயா, நான் சொல்லல, உங்க பொண்ணு பார்க்க என் ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு. இவன் தான். வணக்கம்.